பெரம்பலூரில் கட்டப்பட்டு வரும் சர்வதேச தரத்திலான ரோலர் ஸ்கேட்டிங் மைதான பணியினை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தார் சாலைகளே மைதானம் என்ற போதும் வெற்றி ஒன்றே நோக்கம் என்ற இலக்கை கொண்டு பெரம்பலூரைச் சேர்ந்த இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் அதிகாலையிலேயே ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். பொதுவாக கிராமப்புறங்களில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு போதிய வாய்ப்புகளும் கட்டமைப்புகளும் இல்லாததே விளையாட்டில் நமது தேசம் சோபிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்பது விளையாட்டு ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. ஆயினும் இக்குழந்தைகள் தங்களுக்கு கிடைத்த இந்த தார்ச்சாலையை பயன்படுத்தியே தேசிய அளவில் சாதித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களின் ஆர்வத்தை பார்த்து மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்ததன் பேரில் இப்பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் சர்வதேச தரத்திலான மைதானம் அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. நான் இங்கே 5 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ரோட்டில் தான் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம். நான் நேஷனல்ஸ் வரையும் போயிருக்கேன், வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ரோடு இந்த ரோட்டில் தான் நாங்கள் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கிரவுண்டு எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா முயற்சி பண்ணி இன்டர்நேஷ்னல் வரையும் போயிட்டு வருவோம். இந்த மைதானம் கட்டுவதற்கான தொகை பல்வேறு வகைகளில் பெறப்பட்டு 45 லட்சம் ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 80% பணிகள் நிறைவுற்ற நிலையில் தற்போது பணிகள் தேக்கமடைந்திருப்பதாக விளையாட்டு வீரர்களின் பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் குழந்தைகள் பாதுகாப்பற்ற சூழலில் சாலையிலேயே பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் லாஸ்ட் கட்டத்தில் வேலை முடியாமல் இருக்குது. அது 2 வருஷமாக முடியாமல் அது பெண்டிங்லேயே இருக்குது. இந்த ஸ்கேட் பண்ணுறதை இதனாலே 2 வருஷமாக இந்த ஒர்க்கு அப்படியே பெண்டிங்லேயே இருக்கிறனால பேரண்ட்ஸ் நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா வர பேரண்ட்ஸ் கூட இது முடிக்காமல் இதனாலே நிறைய பேர் வந்தாங்க, ஜாயின் பண்ணிட்டு திருப்பி எல்லாமே வராமல் பாதி பேர் இருக்காங்க. இது கொஞ்சம் வேலையை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே மைதானத்தின் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது அரசிடம் இருந்து நிதி பெறப்பட்டு 3 மாதங்களில் மைதான பணிகள் முடிக்கப்படும் என தெரிவித்தார். தார் சாலையில் பயிற்சி பெற்று மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வரும் இந்த மாணவர்களுக்கு தங்கள் ஊரில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச மைதானத்தை விரைந்து முடித்து தர வேண்டும் என்பதே இந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பயன்படுத்த ஆட்களே இல்லாத பல்வேறு விளையாட்டுகளுக்கு ஆர்வம் காட்டும் மாவட்ட நிர்வாகம் ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டுகளுக்கு போதிய ஆர்வம் காட்டப்படவில்லை என்பதே இவர்களுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜீவாவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி. பெரம்பலூரில் சர்வதேச தரத்திலான ரோலர் ஸ்கேட்டிங் மைதான பணிகளை தாமதிக்காமல் கட்டி முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் துரைசாமி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைசாமி, இந்த ரோலர் ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கும் பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கு. அது குறித்து பேசுவதற்கு முன்பாக சர்வதேச தரத்திலான ரோலர் ஸ்கேட்டிங் மைதானம் பெரம்பலூர்ல அமைக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன? கண்டிப்பா தமிழரசன், அதாவது பெருநகரங்கள்ல மட்டுமே இந்த விளையாட்டு போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட இந்த நிலையில பெரம்பலூர் போன்ற கிராமங்களையே முழுமையாக கொண்ட மாவட்டமான அந்த பெரம்பலூர் மாவட்டத்துல ஆரம்பத்தில இருந்தே கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இது மீது ஒரு ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக ஒரு 5 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட பயிற்சிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் பல்வேறு பள்ளிகள் மற்றும் அமைப்புகள் சார்பாகவும் இந்த பயிற்சிகள் தொடர்ந்து நடக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட ஆர்வம் நாளுக்கு நாள் இதோட ஆர்வம் அதிகரிக்கிறதாகவும் மற்ற விளையாட்டுகளை காட்டிலும் இந்த விளையாட்டுல மனதும் உடலும் ஒருநிலைப்படுத்துவதா அமைகிறதாலும் பெற்றோர்கள் அதிக அளவு இதுல மாணவர்களை தங்களோட குழந்தைகளை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த பகுதியில அதிக அளவு மாணவர்களும் பெற்றோர்களும் விரும்புவதனால இந்த பகுதியில மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைத்ததன் பேர்ல இந்த பகுதியில் சர்வதேச அளவில், அதாவது சென்னையை அடுத்து மிக பிரம்மாண்டமான அளவில் சர்வதேச அளவில் போட்டிகள் நடத்துவதற்கு ஏதுவா இந்த பகுதியில இந்த மைதானம் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. தமிழர் கண்டிப்பா துரைசாமி, பெரம்பலூர் மாவட்ட மாணவர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ரோலர் ஸ்கேட்டிங்ல நிறைய பரிசுகள் நிறைய பதக்கங்கள் குவிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அப்படி இருந்தும் ரோலர் ஸ்கேட்டிங் மைதான பணிகள் தாமதமாவதற்கான காரணங்கள் என்னென்ன? கண்டிப்பா தமிழரசன், அதாவது என்னன்னா இது ஆரம்ப கால கட்டத்துல 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல தான் இந்த பணி ஆரம்ப காலகட்டத்துல தொடங்கப்பட்டது.
இது வந்து அந்த அசோசியேஷன் சார்பாகவும் 5 லட்சமும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 5 லட்சம் உள்ளிட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணி வந்து தொடங்கப்பட்ட போதிலும் தற்பொழுது அந்த மைதானத்தின் மைய பகுதியில ஹாக்கிக்கான மைதானத்தையும் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கு. அதாவது 1600 சதுர மீட்டர் அளவிற்கான பகுதி வந்து மைய பகுதியில ஹாக்கி மைதானமும் அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறதுனால இந்த பணிகள் வந்து தாமதமாவதாகவும் கூடுதல் நிதி தேவைப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தமிழரசன். துரைசாமி, இதனிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிராக இருக்கிற தார் சாலையில தான் மாணவர்கள் வந்து பயிற்சியில ஈடுபடுவதா தகவல் வந்திருக்கு. அப்படிப்பட்ட நிலையில அந்த வழித்தடத்துல போக்குவரத்துக்கும் மற்றவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான இடையூறுகள் ஏற்படுது? நிச்சயமா தமிழரசன், அதாவது பாத்தீங்கன்னா காலையில ஒரு 5:30 மணியில இருந்தே ஒரு 7:30 மணி வரையிலான இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக பாலக்கரை செல்லும் பகுதியில தான் தினந்தோறும் பயிற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விளையாடுவதற்கு போதிய மைதானம் இல்லாத காரணத்தினால இந்த சாலைகள், அதாவது போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய இந்த தார் சாலையை தான் இன்னைக்கு வந்து காலை நேரங்களிலும் மாலை நேரங்களையும் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால அந்த பகுதியில ஒரு பகுதியில முழுமையாக இருசக்கர வாகனத்தையும் காரையும் நிறுத்தி அந்த பகுதியில வேறு எதுவும் வாகனங்கள் இவங்க பயிற்சி பெறும் பகுதிகளில் வரக்கூடாது என்பதற்காக நிறுத்தி அவங்க பெற்றோர்கள் பாதுகாப்போட இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு பகுதியில இது போக்குவரத்துக்கு இடையூறா இருந்தாலும் மாணவர்களோட ஆர்வத்தை பார்த்து வாகனங்கள்லாம் வந்து மாற்று வகையில ஒரு வழி பாதையில வந்துகிட்டு இருக்காங்க. தமிழரசு. துரைசாமி, இந்த ரோலர் ஸ்கேட்டிங் மைதானம் எப்போது கட்டி முடிக்கப்படும்னு அதிகாரிகள் தரப்புல ஏதேனும் உறுதியான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா இது தொடர்பா மாவட்ட ஆட்சியர் திரு தரேஷ் அவர்களிடம் கேட்ட போது இது ஆரம்ப காலகட்டத்தில் 40 லட்சம் ரூபாய்க்கு தொடங்கப்பட்டது. தற்போது 45 லட்சம் ரூபாய்க்கு வந்து பணி நிறைவேற்றிருப்பதாகவும் கூடுதலா 50 லட்சம் ரூபாய் அரசிடம் கேட்டிருக்கிறதாகவும் அந்த நிதி வந்து இன்னும் ஒதுங்கப்படவில்லை. நிச்சயமாக இந்த 3 மாத காலத்திற்குள் இந்த நிதி வந்து ஒதுக்கப்பட்டு இந்த மைதானம் என்பது முழுமையடையும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கார். தமிழரசு. கண்டிப்பா துரைசாமி, இந்த மைதானம் முழுமையாக நிறைவடைந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா இந்த மைதானம் வந்து முழுமை பெறுமானால் இது பெரம்பலூர் மாவட்ட மக்கள், அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் பயன்பெறுவதோடு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இது விளையாடுவதற்கான அந்த தரத்தோட தான் இந்த மைதானம் என்பது கட்டப்பட்டு வருகிறது. அதனால மாநிலம் முழுவதிலும் உள்ள மாணவர்கள் பயன்பெறுவதோடு தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் இந்த கிராம பகுதியிலே உள்ளடக்கிய அந்த பெரம்பலூர் மாவட்டத்துல தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் போது இந்த பெரம்பலூர் இன்னும் வளர்ச்சி அடையும் என்பதே இந்த பகுதி மக்களின் விருப்பமாக இருக்கு. தமிழரசு. துரைசாமி, இந்த மைதானம் அமைப்பது தவிர்த்து இந்த ரோலர் ஸ்கேட்டிங்குக்காக பெற்றோர்களும் அந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்களும் வேற என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அதாவது குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப கடந்த இந்த மாவட்ட ஆட்சியர் வந்தது தொடர்ந்து 4-5 ஆண்டுகளிலே பல்வேறு விளையாட்டு சம்பந்தமான பல்வேறு வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா மாவட்ட விளையாட்டு அரங்கத்துல வந்து உள் விளையாட்டு அரங்கம், இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கம், டென்னிஸ் மைதானம், அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி நிறுவனம் என பல்வேறு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து இந்த மாவட்ட ஆட்சியர் பண்ணிட்டு வர்றாரு. இருந்த போதிலும் இந்த ரோலர் ஸ்கேட்டிங்க்கு ஏனோ மாவட்ட நிர்வாகம் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டவில்லை எனவே பெற்றோர்கள் வந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். அதனால உடனே இந்த ஏதேனும் ஒரு தமிழக அரசிடம் வலியுறுத்தி இந்த நிதி பெற்று மாவட்ட நிர்வாகம் இதை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதே இந்த சம்பந்தப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழரசு. கண்டிப்பா துரைசாமி, அந்த பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கைகளும் அந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்களின் கோரிக்கையும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நம்பலாம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. இதனிடையே ரோலர் ஸ்கேட்டிங் மைதானம் அமைப்பது குறித்து நம்முடைய புதிய தலைமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இது குறித்து முறையாக நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று உறுதி கொடுத்துள்ளனர்.